ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இப்போது நிறைய பேருக்கு என்னுடைய விருப்பமே நிறைவேற மாட்டுது, நம்ம விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான் கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த லிங்கத்து மேலே நீங்கள் போடக்கூடிய மாலை எங்கே போட முடியும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது சின்ன லிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. பழைய கோவில்களில் நிறைய இடமே இருக்கும், நீங்கள் போய் தாராளமாக போடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலை, ஒரு 21 வில்வ இலை போதும். ஒரு சின்ன கிண்ணத்தில் சந்தனத்தை குழச்சிக்கோங்க. ஒரு குச்சியில் எடுத்துக்கோங்க. அந்த குச்சின்றது இல்லை, அந்த வில்வ இலையிலேயே குச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வில்வ இலையில இது பண்ணுறீங்க, அதுலேயே இறகு இருக்கும், குச்சி இருக்கும். அதில் தொட்டு ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. ஒவ்வொரு குச்சியிலுமே இதுதான் ஒரு இலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலையில் அந்த வில்வ இலை குச்சியே இருக்கும். ஓம் சிவாய நம, அந்த பேனல் எழுதுகிற மாதிரி அந்த சந்தனத்தை தொட்டு தொட்டு ஓம் சிவாய நம, அந்த ஃபுல் எழுத்துமே கிளியராக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓம் சிவாய நம அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி 21 இலையிலையுமே நீங்கள் எழுதணும். அந்த 21 இலையிலுமே எழுதிட்டு அதை மாலையாக, அந்த முடிச்சு போடுவோம் இல்லையா, மாலையாக பண்ணி சிவலிங்கத்துக்கு மேலே நீங்கள் போட்டு வரணும். இப்படி நீங்கள் 9 நாள் நீங்கள் அதை போடணும். 9 நாள் தொடர்ந்து முடியலனா கூட இன்றைக்கி போடுறோம், ஒரு 2 நாள் கழிச்சு போகிறோம், இல்லை 3 நாள் கழிச்சு போகிறோன்னா 9 நாட்கள் அதை செய்யணும். நீங்கள் அதை எழுதும்போது உங்களுடைய விருப்பம் என்னன்றதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். எனக்கு இந்த கல்யாணம் ஆகலை, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, எனக்கு இந்த இடம் முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டே நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஓம் சிவாய நம்மன்னா அந்த சந்தனத்தை ஒரு கிண்ணத்தில் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, குழச்சிக்கணும். தண்ணி வச்சு, தண்ணியை விட பன்னீரை வச்சு குழைக்கிறது ரொம்ப உகந்தது. அந்த பன்னீர் கூட கொஞ்சம் ஜவ்வா சேர்த்து இன்னும் சிறப்பு. முடியாதவங்க தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அந்த வில்வத்தோட குச்சி இருக்கு இல்லையா, அதில் ஓம் சிவாய நம 21 இலையோட காம்பு இருக்கும்ல, அந்த காம்பு தான் நம்ம கட்ட போகிறோம். கட்டினா ஒரு மாலை மாதிரி வரும். அதை அந்த சிவலிங்கத்து மேலே நீங்கள் போட்டு அப்புறம் மனசார நீங்கள் என்ன வேண்டுதல் மனசில் நினச்சிட்டு எழுதுனீங்க, சிவலிங்கத்துக்கு மேலே போட்டதுக்கப்புறமா அதை திரும்ப அதை மனசார நினச்சிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 9 நாள் நீங்கள் செய்கிற பட்சத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கட்டாயமாக நிறைவேறும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் பத்ரகாளி, ஓம் சிவாய நம. இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். நன்றி. வாழ்க வளமுடன்.